இல்லத்திற்குள் நுழைய ஆரம்பித்தது. அவர்கள் முழுக்க மாறினார்கள். மனைவிமார்களை மிதித்தவர்கள் மனைவிமார்களுக்கு கண்ணியம் கொடுத்து பேசினார்கள். கணவர்மார்கள் மாறியிருந்தார்கள். குடியோட நின்றவர்கள் குடியை விட்டுவிட்டு மனைவிமார்களுடைய தலைகளை தடாவினார்கள். நான் உங்கள் மனதை நோகடித்து விட்டேன் என்று துடித்து பேசினார்கள். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். ஆண் ஆதிக்கமாக நின்றவர்கள் ஆண்கள் அடங்குவார்கள் என்று கேட்ட அரபிகள் அவர்கள் பெண்களை பக்கத்திலே வைத்துவிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும், உங்க மனசை நோவிச்சனா என்று கேட்டார்கள். முழுக்க ஜசீரத்துல் அரப் மெல்ல மெல்ல மாறப்போகிறது. மக்காவிலும் மதீனாவிலும் உலகமே பார்க்காத மனிதர்கள் உருவாகி இருந்தார்கள். மனிதர்களை பார்த்து இன்னும் சில மனிதர்கள் அசந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு, அதாவது மேற்கத்திய நாடுகள் பலஸ்தீனத்தை பார்த்து அசந்து போறாங்க. இப்படி வாழலாமா? இப்படி மனுஷன் நிப்பானா? இந்த மாதிரி இருப்பாங்களா என்று அசந்து போறார்கள். என்னப்பா அல்லா அல்லான்றாங்க, குண்ட போறான் அல்லான்றாங்க, புள்ள மௌத்தால் அல்லான்றாங்க. அவங்க அல்லா விட்டு வரமாட்டாங்களா? இவ்வளவு இறக்கமா ரப்போட இப்படி வாழலாமா? நாங்க என்னப்பா வாழ்றோம்? அவர்கள் இன்றைக்கு ஆச்சரியமா இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world, உலகத்தில் அதிபயங்கரமாக பரவக்கூடிய மார்க்கம் 233% இஸ்லாம். இன்னி பாக்கலாம் எதுனா கூட பரவுது. மத்த எந்த மார்க்கமும் பக்கத்துல இல்ல. 233 வேகம், ரொக்கெட் வேகத்துல அமெரிக்காவை இஸ்லாம் கம்பி கொண்டிருக்கிறது. அவர்கள் பார்த்து அழுகிறார்கள். பலஸ்தீனத்தில் எங்களை மாதிரி மனிதர்களா? நாங்க உலகத்துல சாதனை படைச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், ரொக்கெட்டை கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம். இவங்கள மாதிரி எங்களுக்கு வாழ இயலாது. இந்த மனுஷனா என்ன மனிதர்கள்? தன் ரப்பை விட்டும் பிரிந்து வராத மனிதர்கள். இன்னும் அவர்கள் ரப்பு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஜனாசாக்கள் தூக்கப்படுகிற நேரம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிறார்கள். இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் பார்த்து அசந்து போகிறார்கள். இவர்கள் மனிதர்களாண்டு கேட்கிற அளவுக்கு ஆகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் அது எக்ஸ்பயர்ட் இல்ல. வீட்டில் உள்ள ஜாம் போத்தல எக்ஸ்பயர் டேட் பாப்பீங்க. நீங்க இதுக்கு ஒரு எக்ஸ்பயர்ட் வந்துடும், பேசுற எனக்கு எக்ஸ்பயர்ட் வரும், அதான் மௌத்தாகிறது. இந்த பஃபல் உடைஞ்சு போயிடும், இந்த மிக்சருக்கு எக்ஸ்பயர்ட் வரும். இந்த குர்ஆனுக்கு ஈமானுக்கு எக்ஸ்பயர்ட் இல்ல. அது வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது மௌமுல் கியாமா வரைக்கும் அற்புதமான ஒரு ஈமானை வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த ஈமான் வேணுமா? அவருடைய வாசம் வேணுமா? அதை நுகர்ந்து பார்க்கணுமா? கல்புக்குள் நுழைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதான் ஆச்சரியம். என்னன்னா, ரோட்ல கடையில விற்கிற ஏதாவது ஒரு பொருளை கடையை திறந்து வச்சுட்டு சல்லி இருக்குதான்னு கேட்டா தந்துருவான். உங்களுக்கு எல்லாம் சோறு பார்சல் தரணும்னு முடிவெடுத்தாங்கன்னா நிர்வாகி உங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. ஈமான் அப்படி இல்லையா? ஒரு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணுமா? ஈமான கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செய்யணுமா? சுப்ஹானல்லாஹ். கொடுத்து வைக்கலையா? சாதா செஞ்சமைப்பா. ரப்புக்கு தலையை கீழே வச்சுட்டு வந்திருக்கிறோம். இவ்வளவு பேர் இருக்கு உலகத்தில், இவ்வளவு மக்கள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை சஜதா செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்டா. கொடுத்து வச்சவங்க தெரிவு செஞ்ச பிறகு இடையில பறிச்சிருவான். நீ லாய்க்கு இல்லப்பா, உனக்கு தந்து பார்த்தேன், உனக்கு கணக்கு இல்ல. உனக்கு தந்தனா நீ பெருமதியை உணர்ந்தியா? ஈமான வித்து சம்பாதிக்க பாக்குற, நீ ஈமான வித்தியா பண்ண பாக்குறேன். ஈமான தந்தா அதோடைய பெருமதி உணரணும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது நாங்க விரும்பி கொடுக்கவும் இயலாதான். சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, உங்க உம்மாமார்கள் முஸ்லிமா நிக்க உங்களை அந்த தாய் வைத்தை தேர்ந்தெடுத்து அவன் படைத்தானா? நீங்களே படைச்சு கொண்டீங்களா உங்களை? அவன் உங்களுக்கு இந்த இடம், உங்க வாப்பா இவர்தான், உங்களுக்கு இப்படி ஒரு பள்ளியில் அசான் சத்தம் கேட்கிற மாதிரி உங்களுக்கு இதோட அல்லாஹ் உங்களை தெரிவு செய்தானே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னை நேசிக்கிறான் என்பதுக்கு அடையாளம். இப்ப